இந்த குழம்போட டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாதுங்க. சுட சுட சாதத்துல 2 முட்டை ஆம்லெட் வச்சு, இந்த குழம்ப ஊத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இந்த மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரெசிபிய எப்படி செய்றதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இதே போல குழம்பு ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நெறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. குழம்பு ரெசிபி வந்து ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு சுவையில இருக்கும். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல தேவையான அளவு மொச்சக்கொட்டை சேர்த்துக்கோங்க. அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, இந்த மொச்சக்கொட்டைய வந்து நல்லா செவக்க வறுத்துக்கங்க. 4லிருந்து 5 நிமிஷம் ஆகும் இந்த மொச்சக்கொட்டை வறுபடுறதுக்கு. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா வறுத்துக்கங்க. இது வந்து நீங்க ஊற வச்சு செஞ்சாலும் செய்யலாம். ஊற வச்சு செய்யறத விட, இது போல வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஊற வைக்கிற மாதிரி இருந்தா, நைட்டே ஊற வச்சுக்கங்க. 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு. இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னா, மொச்சக்கொட்டை வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அது வெடிக்க ஆரம்பிக்கும்போது, பயறு வந்து நல்ல ஒரு வாசம் ஒண்ணு வரும். அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அந்த வாசம். அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு, இத நல்லா ஆற வச்சுட்டு கழுவிக்கங்க. 2 தடவ கழுவிட்டு குக்கருக்கு மாத்திக்கங்க. இதுல வந்து இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால நான் பயிர எடுத்தேனோ, அதே கப்பால 1 கப் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, ஹை ஃப்ளேம்ல 3 விசில் கரெக்ட்டா வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கு மேல வைக்க வேணாம். 3 விசில் வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க தண்ணி எக்ஸஸா வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனா, நீங்க எடுக்கிற பவுல்ல 1 பவுல் வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் பயிர வந்து மசிச்சு காட்டுறேன் பாருங்க. கரெக்ட்டா வெந்திருக்கு. இதுக்கு மேல இது வேக தேவையில்ல. நம்ம குழம்பு கொதிக்க வைக்கும்போது கரெக்ட்டா ஆயிடும். இப்ப பயிறு நல்லாவே வெந்துருச்சு. இது ஓரத்துல இருக்கும். நம்ம குழம்ப தாளிச்சுக்கலாம். இப்ப பேன் ஹீட் பண்ணி, அதுல எண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்க கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இது 2 யூஸ் பண்ணுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்த சேர்த்து பொரிய விடுங்க. வெந்தயம் நல்லா செவந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 20 பல் அளவுக்கு பூண்ட நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால பூண்ட நான் அதிகமா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னீங்கன்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 சேர்த்துட்டு, இத ஒரு தடவ லைட்டா அந்த எண்ணெயில வதக்கி விடுங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், பூண்டு இது எல்லாமே புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கு ரொம்ப முக்கியம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இத சேர்த்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப இதுல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயம், 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு, வெங்காயத்த கலர் மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து லைட்டா ப்ரவுன் கலர் ஆகணும். வெங்காயம் இப்ப நல்லாவே வதங்கிருச்சு பாருங்க. நல்லா சுருங்கி வரும் வதங்குனதுக்கு அப்புறம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே டிஃபரெண்ட் நல்லாவே தெரியும். இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸ்ல நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சு வரணும். தக்காளி சேர்த்துருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு மசிஞ்சிரணும். இப்ப பார்த்தீங்கன்னா, தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. நல்ல வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கணும். இப்ப இதுல வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதுக்கு பதிலா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். மறுபடியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணீரை சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இத நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. நம்ம சேர்த்திருக்கிற புளி தண்ணி பச்சை வாசனை, மசாலா பச்சை வாசனை இதெல்லாம் போகணும். அதனால 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். இப்ப 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா குக் ஆகியிருக்கு பாருங்க. நம்ம ஊத்தியிருந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுதான் பக்குவம். இப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கணும். இத இப்ப மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அதேபோல புளி தண்ணியோட பச்சை வாசனையும் நல்லாவே போயிடுச்சு. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற மொச்சப்பயிர இதுல சேர்த்துக்கலாம். நீங்க இந்த ஸ்டேஜ்ல மொச்சப்பயிர சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, கிரேவி மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும்.
இப்போ மொச்சப்பயிறு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ்ல தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் திக்கானதா செய்றேன். உங்களுக்கு வந்து தண்ணியா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில தேங்காய் எதுவும் சேர்க்க போறதில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல நீங்க தேங்காய் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே மொச்சப்பயிர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். அதனால செக் பண்ணிட்டு பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய கீறி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு, புளி, காரம் இது எல்லாமே இருக்குதான்னு நல்லா பார்த்துட்டு, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்ப 10 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே வீடு ஃபுல்லா மணம் அவ்ளோ மணமா இருக்கு. இப்ப எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருப்பேன். அத வந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்க. எனக்கு இந்த குழம்பு போதுமானது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு, குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லாயிருக்கும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இல தூவி இத இறக்கிக்கலாம். அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. இது கூட நீங்க கத்திரிக்காய் சேர்த்து செய்யலாம், கருவாடு சேர்த்தும் செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி கருவாட்டு குழம்பு வச்சுக்கோங்க. சாதத்த நல்லா உதிரி உதிரியா வடிச்சு இந்த குழம்ப சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். நான்வெஜ் பக்கமே நம்ம போமாட்டோம். அவ்வளோ அருமையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சாதத்த உதிரியா வடிச்சுக்கங்க. சாம்பார் சாதம் செய்றீங்க அப்டின்னா, புளிக்குழம்பு வைக்கிறீங்க அப்டின்னா, சாதம் உதிரியா இருந்தா தான் நல்லாருக்கும். சாதம் குழஞ்சா அது நல்லா இருக்காது. ரச சாதம், தயிர் சாதத்துக்கு தான் குழஞ்ச சாதம் நல்லாருக்கும். இதுமாரி குழம்பெல்லாம் ஊத்தி சாப்பிடும்போது, உதிரியான சாதம் தான் அவ்ளோ அருமையா இருக்கும். இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லன்னா, அப்பளம் சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லன்னா, இது போல ஆம்லெட் வச்சு சாப்பிடுங்க. வேற லெவல்ல இருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா இந்த குழம்பு ரெசிபிய உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.